Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குருமூர்த்தி நினைச்சாலே அது நடக்க போறதில்லை. குருமூர்த்தியில மோடி அமித்ஷா நினைச்சாலும் நடக்க போறதில்லை என்பது உங்கள் பார்வை இருக்கட்டும். ஆமா, இவங்க என்ன ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற கட்சிகளுக்கு இவங்க தீர்க்கதரிசிகளா அல்லது தேர்தல் ஆணையம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கா என்ன? அதிமுக இன்னொரு தோல்வியை தழுவினால் எடப்பாடி தலைமை பொறுப்பில் இருக்க முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேலை எதுவும் அதை பாருங்க சார், எங்க கட்சி இதை நாங்க பாத்துக்கிறோம். நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக சொல்லுகிறோம், கேட்டால் கேள், கேட்காவிட்டால் போ, அவ்வளவுதான். நாசமாக போங்க. போய் தெரிந்தே சாப விடுறீங்களோ? இல்ல சாப விடுறீங்களோ? இல்ல சாப விடல சார். தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக சார், ஒரே ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் தான் கருத்து தெரிவிங்க. இருங்க ஒரு நிமிஷம் சார். தனியாக இருட்டில் நடந்து கொண்டிருக்கிறாய், முனையில் கிணறு இருக்கிறது, பாழும் கிணறு விழப்போகிறாய் என்று எச்சரிக்கிறோம். உங்கள் கட்சியின் வளர்ச்சியில் பங்காற்றியவர் திரு சோ. 2001 உங்கள் ஆட்சிக்கும் 2011 ஆட்சிக்கும் வியூகம் வகுத்து கொடுத்தவர் துக்ளக் ஆசிரியர் சோ. சரி, அப்போது உங்களுக்கு இனித்ததா துக்ளக்கின் கருத்துக்கள்? ஏற்கனவே வாங்கி கட்டிக்கிட்டீங்க, வாயை மூடிட்டு இருந்தீங்க. இவரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர்தான் அந்த கட்சியின் தலைவர் சார். அதுதான் சார் எடப்பாடி குரலா ஒலிக்கிறார். உங்களை எப்படி கழுவி ஊற்றுகிறார்கள் என்று நீங்க பாருங்க. நாங்க வாங்கி கட்டிக்கிட்டா நாங்க பதில் சொல்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று விட்டு வரேன்னு டெல்லியில சொல்லிட்டு வந்தார் திரு அண்ணாமலை அவர்கள். அவரால் முடியல, அமித்ஷா கடிந்து கொண்டதாக சொல்றாங்க. புரிய வைப்பது ரொம்ப கடினம். 4% இருந்த பிஜேபி இன்றைக்கு 5 வருடங்களுக்கு பிறகு 11% உயர்ந்திருக்கிறது. உங்க நிலைமை என்ன? கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா? 22% வந்து நிற்கிற கட்சியை தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. வியூகம் எங்குமே வெற்றி பெறவில்லையா சார்? எந்த நிலையில துக்ளக்கினுடைய வியூகம், குருமூர்த்தியின் வியூகம் எல்லாம் குருமூர்த்தி சொன்னது என்ன நடந்திருக்குது? இது வரைக்கும் வரலாறு நடந்தது. இது வந்து நீங்கள் தனிநபர் குறித்து செய்கிற விமர்சனத்தை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிற அண்ணாமலையை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் செய்ய பாஜக தலைமை முற்படுமானால் அது எதிர்பார்த்த பலனை தராது என்பது என்னுடைய திடமான பார்வை. கடந்த முறை போன 4 எம்எல்ஏ கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆசிரியர் குருமூர்த்தி அவருடைய. அப்படி என்பது உங்களுடைய பார்வை. நாங்கள் பாஜக தமிழகத்தில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. தமிழகத்தில் தேசிய சக்தி வளர வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். அதிமுகவிடம் 50 சீட்டு கேளுங்க, கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு 50 சீட்டுக்கு பிஜேபி ஒர்த் இல்லையா சார் தமிழ்நாட்டில்? நீங்க நினைக்கிறீங்க 22% வைக்கிற கட்சி 100 சீட்டுக்கு மேல நிற்கும், 11% வச்சிருக்க கட்சிக்கு 50 கொடுங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். துக்ளக் ஆண்டு விழா எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. வருடம் துக்ளக் ஆண்டு விழா நடந்து முடிந்ததுமே ஒரு சில வாரங்கள் வந்து ஒரு விவாத பொருளை எப்போதுமே ஏற்படுத்துவீங்க. இந்த முறையும் அதே போல உங்களுடைய துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறது பெரிய விவாத பொருள். அதிமுக குறித்து அவர் பேசியது. நான் கேட்க வேண்டியது, திரு துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஒரு ஒப்பீனியன் மேக்கர், ஒரு பார்வையாளர். அவர் வந்து ஒரு கூட்டணிக்கான உறவை ஒரு பாலமாக இணைத்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். நீண்ட காலமாக அப்படி ஒரு பாலமாக இருந்து கொண்டுதான் வருகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த முறை அவர் பேச்சில் நான் வந்து இந்த அதிமுக பாஜக வேணுன்றதும் அப்புறம் வேணான்றதும் அவரே குழப்பத்தில் தான் இருக்கார் போல. அப்போ இது சரிப்பட்டு வராது, இது வந்து அவங்க ஒரு ரூட்ல போறாங்க, இவங்க ஒரு ரூட்ல போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்துகிட்டு ஏதோ ஒரு விவாதத்தை ஏற்படுத்தலாம், பார்க்கலாம், என்னவோ நடக்கட்டும், கடைசியில் அது ஒட்டுமா ஒட்டாதோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்ன? தமிழக அரசியல் குறித்து துக்ளக் 55வது ஆண்டு நிறைவு விழாவில் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை துவக்கத்தில் கூறினார். தெளிவில்லைன்ற நான் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். தமிழக அரசியலே தெளிவில்லாமல் இருக்கிறது. இன்றைய தேதியில் யார் யாரோடு சேருவார்கள் என்று கூற முடியாத ஒரு சூழல் தமிழக அரசியலில் இருக்கிறது. தெளிவற்ற நிலை தமிழக அரசியலில் இருக்கிறது என்று கூறிவிட்டு தான் தன் உரையை தொடங்கினார். அப்படி இருந்தாலும் கூட இப்போது யார் யாருடன் சேர்வார்கள் என்பதை கணிக்க முடியாத நிலை இருந்தாலும் கூட இப்போது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற திமுக ஆட்சி பல முனைகளில் தோல்வியை தழுவி இருக்கிற அல்லது கடுமையான குற்றச்சாட்டுக்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக, போக வேண்டிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி போக வேண்டிய ஆட்சி. திரு சோ அவர்களுடைய கருத்துக்களை நினைவு கூர்ந்து
திமுக என்கிற கட்சியே இன்னும் மாறாமல் அதே பழைய பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் கூறி இந்த அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எவ்வாறு நிகழப்போகிறது என்கிற ஒரு கோணத்துடன் தான் அந்த கூட்டணி பகுதியை அவருக்கு வருகிறார். ஆமாம், கூட்டணி குறித்து தொடக்கத்திலேயே சொல்லுகிறார். யார் எந்த கட்சி யாரோடு சேரும் என்று கூற முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் இருக்கிறது என்று. அவ்வாறு அவர் முடிவுக்கு வருவதற்கு காரணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே எடுத்துக்கொள்ளுங்கள். அது விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், கடுமையான முரண்களோடு தான் அந்த கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சாதாரண கருத்து வேறுபாடுகளுடன் அல்ல. அதிகாரத்தில் பங்கு என்பதை விடுதலை சிறுத்தைகள் சொன்னதை போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுகிறது. அந்த கருத்தை சொல்லாதது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியும் கூறுகிறது. திரு செல்வ பிறந்தகை அளவுக்கு மீறி திமுக அரசை பாராட்டி கொண்டிருக்கிறார் என்கிற விமர்சனம் காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிறது. திரு கார்த்தி சிதம்பரம் அந்த அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். ஆக எந்த கூட்டணியும் அப்படியே அதே ஷேப்போடு இருக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிறது, அவருக்கு இருக்கிறது. அதே போல விஜய் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார் என்பதையும் கூறி நிறுத்தி இருக்கிறார். அதுபோல அடுத்தது அதிமுக. அதிமுக பாஜக அதுதான் திமுக அரசு போக வேண்டும், வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. இதுதான் அவரது துவக்க கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. ஆனால் அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்துக்கொண்டு அது எப்படி நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இருக்கிறது. இல்லை, எடப்பாடி தான் அந்த கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர். எடப்பாடியை வச்சுக்கிட்டு எப்படி செய்யறதுன்னு கேட்டா இது செய்யறதுன்னு இல்லை, அது எப்படி நடைபெற போகிறது என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்றால் சரி, அதற்கான காரணத்தையும் அடுத்து சொன்னார். அந்த இடத்தை தான் பல பேர் விட்டு என்ன கேட்கிறார்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு அல்லது எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பில் நீடித்துக் கொண்டு இது நடைபெறுமா என்றால், எடப்பாடி பழனிசாமி மாற்றப்பட்டு இது நடைபெற போகிறதா? இல்ல, குருமூர்த்தி நினைச்சாலே அது நடக்க போவதில்லை. குருமூர்த்தியில மோடி அமித்ஷா நினைச்சாலும் நடக்க போவதில்லை என்பது உங்கள் பார்வை இருக்கட்டும். ஆமா, என்ன இவங்க என்ன ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற கட்சிகளுக்கு இவங்க தீர்க்கதரிசிகளா அல்லது தேர்தல் ஆணையம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கா என்ன? தேர்தல் ஆணையத்தெல்லாம் இதை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிகிற வகையில சொல்றேன். அதிமுக இன்னொரு தோல்வியை தழுவினால் எடப்பாடி தலைமை பொறுப்பில் இருக்க முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக பார்வை அல்ல. என்னவென்றால், அதிமுக யாரோடு சேர வேண்டும் என்பது பற்றி அதிமுகவுக்குள் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வெளியே வரலையே, வெளியே தெரியாது. உள்ளுக்குள் நடக்கிற விவாதங்கள்ல உங்களுக்கும் 4 பேர் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த விவாதத்தில் பங்கேற்கிறவர்கள். எனக்கும் 4 பேர் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், நீண்ட காலமாக அவர்களோடு தொடர்பில் இருக்கிறவன் என்கிற முறையிலே. சரி, ஆக அந்த நான் சொல்லுகிற 4 பேர் இருக்கிறார்கள் அல்லவா, நீங்கள் சொல்லுகிற 4 பேர் பாஜகவோடு சேர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, நான் சொல்லுகிற 4 பேர் பாஜகவோடு சேர வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரி, அந்த கருத்து நிராகரிக்கப்பட்டு ஒருவேளை அவர் வகுக்கிற வியூகம் தோல்வி அடையுமானால் இந்த 4 பேர் கிளர்ச்சி செய்வார்கள். உங்கள் தலைமை தகுதியற்ற தலைமை என்று தேர்தலுக்கு பிறகு பேசுவார்கள். இன்னமும் அதிமுகவில் கிளர்ச்சி வரும், பிரச்சனை வரும். 6 பேர் பிரச்சனையில இருக்காங்க, 6 பேர் முரண்ல இருக்காங்க, 8 பேர் முரண்ல. எத்தனை நாளைக்கு நம்ம இதையே சொல்லிட்டு இருக்க போறோம்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னதோ பத்திரிகையில் வந்ததோ 6 பேர் போய் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னதோ திரு எடப்பாடி பழனிசாமி தவறான செய்தி என்று கூறிய பிறகுதான், நன்றாக கவனியுங்கள், தலைமை கழகத்தில் வைத்து அவர் பேட்டி அளித்த பிறகுதான், அதன் பிறகு 10 நாட்கள் கழித்துதான் அந்த கட்சியினுடைய சீனியர் நிர்வாகியான, எடப்பாடியை விட அந்த கட்சியில் சீனியரான திரு செங்கோட்டையன் அவ்வாறு கூறியது உண்மை என்று இந்து தமிழ் திசைக்கு பேட்டி அளித்தார். ரைட், அதை மறந்துவிட வேண்டாம், மறக்கல. ஆகவே அவர் சொல்வதையெல்லாம் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு வழிமொழிவதற்கொன்றும் அங்கே இருப்பவர்கள் கொத்தடிமைகள் அல்ல. அது அம்மா காலம் இல்ல, அங்க ஏதாவது சிண்டு முடியணும், எங்கேயாவது பிரச்சனை வெடிக்கணும்ன்றது உங்களுடைய ஆசை சார். ஆசிரியர் குருமூர்த்தியோடைய ஆசை உங்களுடைய ஆசையா கூட இருக்கலாம். ஆனால் எடப்பாடி இருந்தால் இதெல்லாம் நடக்காது, இது எப்படி நடக்கும்? சாத்தியம் இல்ல சார். நான் சொல்வது, அவர் ஒரு அரசியல் விமர்சகராக அந்த பார்வை வைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமான அணுகுமுறையை கையாண்டதால் தான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது அதிமுக. திரு அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமமுகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்காக அவரை சந்தித்து நான் பேசினேன் சொல்லி இருக்கிறாரா அல்லவா? திரு எடப்பாடி பழனிசாமி தைரியம் இருந்தால் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்று மறுக்க சொல்லுங்கள். இல்ல, அதையே அவர் மறுக்கணும்.
ஆனா அப்ப அது நடந்திருக்கு. ஆனா எவ்வளவு திடகார்த்தமா இருந்திருக்காரு பாருங்க. 150 திடகாத்திரமாக இருந்து தோற்று இருக்கிறார், படுதோல்வியை தழுவி இருக்கிறார். நல்ல வெற்றி சார். இது கூட என்ன ஒரு தோல்விதான் சார். எதிர்க்கட்சி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ற மாதிரி வெற்றிகரமான தோல்விதான் அது. வெற்றிகரமான தோல்வி. 66 எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. வெற்றிகரமான தோல்வி. ஆனால் ஆட்சியை பறிகொடுத்த அவலமான தோல்வி. வரவேண்டிய ஆட்சியை 22 தொகுதிகளில் அமமுக அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பறித்தது என்பது உண்மை. தரவுகளின்படி அந்த 22 தொகுதிகளின் பட்டியல் என்னிடம் இருக்கிறது. சரி, அதிமுக வாங்கிய ஓட்டும் அமமுக வாங்கிய ஓட்டும் கூட்டினால் 22 தொகுதிகளில் அதிமுக ஜெயித்திருக்கும். சரி, திமுக அங்கே குறைந்திருக்கும். அப்படியானால் 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலைமையை போல திமுக கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எப்படி தவறவிட்டீர்கள் என்பதை திரு குருமூர்த்தி அந்த விழாவில் கேட்டிருக்கிறார். திரு கருணாநிதி அவர்களைப் போல, கலைஞர் அவர்களைப் போல சாமர்த்தியமாக எல்லா கட்சிகளுக்கும் பதவியே கொடுக்காமல் வண்டியை திரு ஸ்டாலினால் ஓட்டி இருக்க முடியாது. அந்த வண்டி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் எங்கேயாவது போய் முட்டி இருக்கும். அப்போது அதிமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்க முடியும். இவையெல்லாம் அரசியலில் வெவ்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கின்றன சார். ஆகவே அவர் கூறியது ஒன்றும் சிந்தனை தெளிவோடு தீர்க்க தரிசனத்தோடு கூறிய கருத்துக்கள் தான். அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்கனவே நழுவ விட்ட காரணத்தால் திரும்பவும் அதை நழுவ விடாதீர்கள் என்கிறார். அது உங்கள் விருப்பம், முடிவு. இன்றைக்கு திரு ஜெயக்குமார் கூட சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஏற்கனவே எங்களை பற்றி பேசி வாங்கி கட்டி கொண்டீர்கள். இப்போது திரும்பவும் யார் போய் யாரை வாங்கி கட்டிக் கொள்வது என்பது? அவர் பிரதம அமைச்சரோடு நேரடியாக இருப்பவர். திரு ஜெயக்குமார் தோற்று விட்டு பேட்டி கொடுத்துக் கொண்டிருப்பார். சார், இது ஒரு பேச்சா வேலை எதுவும் அதை பாருங்க சார். எங்க கட்சி இதை நாங்க பாத்துக்கிறோம். நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக சொல்லுகிறோம். கேட்டால் கேள், கேட்காவிட்டால் போ, அவ்வளவுதான். நாசமாக போங்க. போய் தெரிந்தே சாப விடுறீங்களோ? இல்ல சாப விடுறீங்களோ? இல்ல சாப விடல சார். தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக சார். ஒரே ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் தான் கருத்து தெரிவிங்க. இருங்க ஒரு நிமிஷம் சார். தனியாக இருட்டில் நடந்து கொண்டிருக்கிறாய், முனையில் கிணறு இருக்கிறது, பாழுங்கிணறு விழப்போகிறாய் என்று எச்சரிக்கிறோம். அதெல்லாம் பாழுங்கிணறு இல்ல, நாங்க பாதை போட்டுக்கிறோம், நாங்க பாதை போட்டு நடந்துக்கிறோம். எப்படி 7 தொகுதியில டெபாசிட் இழந்தீங்களா அந்த மாதிரியா? சரி, உங்களுக்கா இழப்பு? யாருக்கு இழப்பு? இருங்க, யாருக்கு இழப்பு சார்? எல்லாருக்கும் கருத்து கூறதுக்கு உரிமை இருக்கு சார். ஏனென்றால் உங்கள் கட்சியின் வளர்ச்சியில் பங்காற்றியவர் திரு சோ. 2001 உங்கள் ஆட்சிக்கும் 2011 ஆட்சிக்கும் வியூகம் வகுத்து கொடுத்தவர் துக்ளக் ஆசிரியர் சோ. சரி, அப்போது உங்களுக்கு இனித்ததா துக்ளக்கின் கருத்துக்கள்? அப்போது ஜெயக்குமார் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லுங்களா? ஜெயலலிதா இருக்கும்போது இதை சொல்லிருக்க வேண்டியது. சோ சொல்லிதான், சோவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஜெயலலிதா ஜெயிக்கிறது. அப்போது பத்திரிகைகள்ல நீங்க படிக்கிறது இல்லையா? பத்திரிகைகள்ல எழுதினார்களே, செல்வி ஜெயலலிதா மறுத்தாரா? அது இல்லை என்று மறுத்தாரா? சார், உங்களுக்கு நான் சொல்றேன், ஜெயக்குமாருக்கு அப்போது நடந்ததெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த கட்சியினுடைய வேறு முன்னணி தலைவர்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறது அந்த கட்சியில யார் என்று சொன்னால் திரு செங்கோட்டையன் இருக்கிறார். அப்போது நள்ளிரவு நேரங்களில் திரு சோ அவர்களை ஓபிஎஸும் செங்கோட்டையனும் வந்து சந்தித்தார்கள். சரி, அதுல 2 முறை அந்த 3வது நபராக அவர்களோடு சேர்ந்து கொண்டவர் பொள்ளாச்சி ஜெயராமன். இப்போது அவர் அதிமுகவில் தான் இருக்கிறார். செங்கோட்டையன் அதிமுகவில் தான் இருக்கிறார். நான் சொன்னதை இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள். அவர்கள் 10:30 மணிக்கு 11 மணிக்கு வந்து விட்டு போவார்கள். 11:30 12 மணிக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் திரு சுதீஷ் அவர்களும் வருவார்கள். ஆகவே அதிமுகவின் நலன் குறித்து நாங்கள் வந்து சிந்தித்து சொன்னது, எங்களுக்கு அந்த நலன் முக்கியம் இல்லை. நாங்க திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நாங்க 2 பேர் பங்காளின்னு சொல்லிக்கிட்ட கேவலமாக சொல்லிக்கொண்ட கேபி முனுசாமி அவர்கள், அதே போல ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிற கட்சி தான். இல்ல, திமுக ஜெயிச்சா கூட பரவாயில்லன்ற நிலையில எடப்பாடி இருக்கிறதா நீங்க பேசுறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க ஆதாரம் கிடையாது. எதையாவது வாரி அரைச்சிட்டு போனா கோவப்படதான் செய்வார் ஜெயக்குமார். ஆதாரம் ஏற்கனவே வாங்கி கட்டிக்கிட்டீங்க, நீங்க வாயை மூடிட்டு இருந்தீங்க. இவரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர்தான் அந்த கட்சியின் தலைவர். அதுதான் எடப்பாடி குரலா ஒலிக்கிறார். உங்களை எப்படி கழுவி ஊற்றுகிறார்கள் என்று நீங்க பாருங்க. நாங்க வாங்கி கட்டிக்கிட்டோம், நாங்க பதில் சொல்றோம், நாங்க பதில் சொல்லிக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதிமுக நலன் கருதுகிறவர்கள் ஒதுங்கி போய் விரும்பி போய் பேசுகிறார்கள். ஒன்னு சொல்றேன், இன்றைய தினம் தினத்தந்தியில திரு சைரி துரைசாமி எழுதி இருக்கிற கட்டுரையில் ஒரு வரி மிக முக்கியமான வரி. அவர் நினைத்தால், அதை பேச ஆரம்பித்தால், திரு சைரி துரைசாமி நீதிமன்றத்திற்கு போனால் அதிமுக ஆட்டங்காணும். என்ன சொல்லி இருக்கிறார்? எந்த விதியை மாற்றலாம், அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மாற்றவே கூடாது என்று எம்ஜிஆர் எழுதி வைத்திருக்கிறார். அது குறித்து நான் இப்போது விரிவாக பேச விரும்பவில்லை என்று அதிலேயே எழுதியிருக்கிறார். சரி, அந்த விதியை மாற்றிய அப்பட்டமான ஜனநாயக விரோத செயலை செய்த சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க சார். ஒட்டுமொத்த கட்சியும். ஏனென்றால்
சைதை துரைசாமியும் ஏத்துக்கிட்டார். சைதை துரைசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சார் நீங்க அதிமுகவுல ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு எடப்பாடிக்கு எதிரானவர்கள் யார் யார் சின்னதா ஒரு வரி லைன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு லைன் இல்ல சார், அது முக்கியமான லைன். அவங்களுக்கெல்லாம் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி நீங்க வந்து மரமாக்கணும்னு நினைக்கிறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தன் இருக்கை மீது நம்பிக்கை இல்லை, எப்போது வேண்டுமானாலும் அசைத்து கீழே தள்ளப்படும் என்று கருதிய காரணத்தினால்தான் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிது. 10 எந்த காலத்தில் இந்த விதி இருந்தது? உங்கள் இஷ்டமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தகப்பனார் எழுதி வைத்த சொத்து அதிமுக என்ன ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணணும் நீங்க ஏன் சார் டிசைட் பண்றீங்க? நான் சொல்லல, நீங்க டிசைட். ஆகவே இந்த கேள்விகளை எழுப்பித்தான் திரு கே.சி. பழனிசாமியும் மற்றவர்களும் நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்கிறார். அவங்க இன்னும் 100 ஓபிஎஸ் எத்தனை முறை தட்டினாரோ என்ன நடந்துச்சோ அவங்களுக்கு அது நடக்கும். அது நீங்கள் யார் யாரை போய் எப்படி பார்த்து காலில் விழ வேண்டும் என்ற கதையெல்லாம் அது தனி கதை, அது வேற விஷயம். ஆனால் இன்னும் சில வழக்குகள் உயிர்ப்போடு இருக்கின்றன. இல்ல அதிமுகவில் ஏதாவது பிரச்சனை ஏற்படணும்ன்றது உங்களுடைய ஆசை, ஆமா தானே? அப்படி எடப்பாடிக்கு சிரமம் கொடுக்கணும், குடைச்சல் கொடுக்கணும்ன்றது உங்களுடைய ஆசை, ஆமா தானே? நீங்கள் நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன் சார். நல்லா அதிமுகவை நீங்கள் ஜனநாயக பூர்வத்தில் நடத்தவில்லை என்கிறேன் நான். எம்ஜிஆர் கால அதிமுக அல்ல இது. இது இஷ்டம் போல் பொதுக்குழு அவ்வப்போது கூடும், அவ்வப்போது பண சப்ளை நடைபெறும். அந்த பண சப்ளை வைத்து விதிகளை மாற்றுவீர்கள், இதை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்துவீர்கள். இது வந்து அதனாலதான் சைதை துரைசாமி சொல்றாரு. இல்ல சார், எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றதே தவறான. அதுதான் கரெக்ட், அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சி ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஏத்துக்கலாம், துக்ளக் ரமேஷ் ஏத்துக்கலாம், இது ஒண்ணும் மாற போறது இல்ல. நீங்க நினைக்கிறது அதிமுக திரு மாதேஷ் அவர்களுக்கு விவரம் தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்னன்னா பதிவு பண்ணி நினைக்கவில்லை, அப்படியே ஒளிபரப்புவேன் இதை. நான் விவரம் தெரியவில்லை என்று நான் எனக்கு நல்லாவே விவரம் தெரியும் சார். விவரம் தெரியவில்லை என்று நினைக்கவில்லை, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களோடு 100க்கு 1 பங்கு இல்ல, அவர்களோட தூசு கூட கிடையாது இவர். நீங்க அவரையும் இவரையும் ஒப்பிடுறீங்க, மலையும் மடுவியும். அடுக்கடுக்கான வெற்றிகளை தேடி தந்த செல்வி ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எங்கே? 11 தோல்விகளை இந்த கட்சிக்கு தொடர்ச்சியாக தேடி தந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கே? அவர்களும் இவரும் ஒன்றா? மங்கா புகழ் கொண்ட எம்ஜிஆர் எங்கே? 300 ரூபாய் கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கே? சரி, விடிய விடிய மக்கள் எம்ஜிஆருக்கு காத்திருப்பார்கள், இவருக்கு காத்திருப்பார்களா? இவரையும் அவரையும் போய் ஒப்பிடுகிறீர்கள். எப்படி நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் எனக்கு புரியல. இல்ல, அதிமுகவை பற்றி கவலைப்படுகிற ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், ஆர்எஸ்எஸ் முகமா இருக்கக்கூடியவர், நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை. துக்ளக் குருமூர்த்தி வந்து இவ்வளவு வந்து அதிமுகவுக்காக அக்கறைப்படுறாருன்றது பெரிய விஷயம் சார். தமிழ்நாட்டின் நலன் குறித்து அக்கறைப்படுறோம், அது வேற விஷயம். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு உங்களிடமிருந்து பதில் வரவில்லை. மங்கா புகழ் கொண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆரின் என்ன 100க்கு 1000க்கு 1 பங்கு வருவாரா இவரு? இவரை போய் ஒரு லீடர்னு அவரோட ஒப்பிடுறீங்க. எம்ஜிஆரும் இவரும் ஒன்றா? செல்வி ஜெயலலிதாவும் இவரும் ஒன்றா? கேடர்ஸ் பிரச்சனை. நீங்க என்ன அதிமுக கேடரா? நான் அதிமுக கேடர்ல, அதிமுகவோடு சேர்ந்து பயணித்தவன். சரி, ஓகே, அது வேற விஷயம். பல ஆண்டுகள் பயணித்த சார். பிஜேபி வளரணும்னு நினைக்கிறவர், ஆர்எஸ்எஸ் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற குருமூர்த்தி சொல்றதெல்லாம் அதிமுக கேட்டு இதெல்லாம் செஞ்சா, கேட்காவிட்டால் நாசமாக போங்கள் தான் சொல்றேன். சாபம் விட வேண்டாம், நான் சாபம் விட வேண்டாம். அதிமுக எப்படி வளரணும், அதிமுக எப்படி இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அன்கோ அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அன்கோ தாராளம், அது கரெக்டான வார்த்தையை சொன்னீர்கள். அதிமுக எப்படி இருக்கணும்னு இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அன்கோ, அது அதிமுக அல்ல, அது முடிவு செய்து கொள்ளும். சரி, அது சரியாக சொன்னீர்கள். இப்போதுதான் சரியான புள்ளியில் வந்து நிற்கிறீர்கள். இப்போது இருப்பது எடப்பாடி அன்கோ என்று சொன்னீர்களே, இதைத்தான் வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் திரு சைதை துரைசாமி போன்று ஒதுங்கி இருப்பவர்களும் மறைமுகமாக சொல்கிறார்கள். இப்போது இருப்பது நாங்கள் இருந்த அதிமுக அல்ல, இது எடப்பாடி என்கோ. சார் நான் என்ன சொல்றேன், அவங்க பின்னாடி எத்தனை பல லட்சம் பேர் இருக்காங்களா சார்? பல லட்சம் பேர் இருக்க வேண்டாம், உணர்வுபூர்வமாக உருந்து இது ஒரு சுயநல கூட்டம் என்று ஒதுங்கி விட்டார்கள். அவ்வளவுதான் ஒதுங்கி போட்டோம் சார். அவங்க திமுக சார் இது வரும் சார், எடப்பாடி இப்போது இருப்பது வணிகமய கூட்டம் சார். அது முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். என்ன எப்படி ஆட்சியை தக்க வச்சார் உங்களுக்கு தெரியும். எடப்பாடிக்கு 4 ஆண்டுகள் இல்ல, போக்கு இல்ல, ஒரு தலைமைக்கான தகுதி இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரி அக்கறை இல்ல அப்படின்றதெல்லாம் என்ன வாதம்? இதெல்லாம் தாராளமாக விமர்சனம் செய்வது உண்டு. என்ன வாதம்? திமுக பத்தி பக்கம் விமர்சனம் பண்றாங்க. எப்படி விமர்சனம் பண்றாங்க? அவங்களுக்கு என்ன விமர்சகர்கள் என்ற தகுதி தான். 21லயே கான்ஃபிடென்ட்டா 150 தொகுதிகள் ஜெயிப்பேன்னு சொன்ன எடப்பாடி 26ல பிளான் இல்லாமலே சார். உங்களுக்கு நான் கேட்கிற கேள்விகளுக்கு விடை இருக்காது. 4 ஆண்டுகள் பணம் கொடுக்காமல் தான் அந்த ஆட்சி வண்டி ஓடியதா தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆட்சி வண்டி எப்படி ஓட்டினார்? இவருடைய திறமை, சாதுரியம், இவருடைய புகழ்ல ஓட்டினதா? பணப்பட்டுவாடா நடந்தது இல்லை என்று சொல்ல முடியுமா? கூவத்தூர்ல தங்களுடைய கான்ட்ரிபியூஷனா செலுத்திய சில பிரமுகர்களை எனக்கு தெரியும். அவங்க கான்ட்ரிபியூஷனா கொடுத்தாங்க. என்ன அப்படிலாம் செஞ்சுட்டு என்னமோ பெரிய ஆளுமைன்னு. அரசியல் சாணக்கியத்தனம் தானே அது? சாணக்கியத்தனமா? ஆள் பிடிக்கிறதுக்கு போய் அதாவது உங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா தானா வந்து ஆதரிக்கணும். சரி,
கொடுத்து அப்படிப்பட்ட எடப்பாடி கிட்ட தானே போய் பேசுறதுக்கு உட்கார்ந்தார் அமித்ஷாவின் தூதுவராக திரு குருமூர்த்தி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி வேண்டும் என்று அதுல ஒண்ணும் தவறே இல்லை சார். அப்படிப்பட்ட எடப்பாடி கிட்ட தானே உட்கார்ந்தீங்க. நான் சொல்வது அதிமுகவினுடைய ஆளுமைன்னு நீங்க சொன்னீங்களே, எப்படி இந்த மாதிரி யோசிக்காம சொன்னீங்கன்னு கேட்கிறேன். செல்வி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டிக்கல. செல்வி ஜெயலலிதா பண விநியோகம் எடப்பாடியே ஒத்துக்க மாட்டார் சார். அதை இல்ல பண விநியோகம் அதை ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்களே எடப்பாடியின் தலைமையை. இல்ல பண விநியோகம் பண்ணி கட்சியை காப்பாற்றி கொண்டாரா செல்வி ஜெயலலிதா? அந்த மாதிரி நிலைமை இருந்ததா? மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுத்து அந்த இதை அப்படியே காப்பாற்றிக்க வேண்டிய நிலைமை அவருக்கு இருந்ததா? சரி, ஒரு நாளும் இருந்தது. ஆகவே இன்றைய அதிமுகவை அந்த காலத்து அதிமுகவோடு ஒப்பிடாதீர்கள். நீங்களே சொன்னது போல இது இப்போது ஒரு கம்பெனியாக, நிறுவனமாக மாறிக்கொண்டு. ரைட். இல்லை, நான் ரொம்ப முக்கியமாக இதில் கேட்க வேண்டியது, பிஜேபி ரொம்ப இறங்கி போய் அவங்களோடலாம் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம்ன்றீங்க சார். பிஜேபி என்ன தமிழ்நாட்டில் பெரிய வளர்ச்சியில் இருக்குதா என்ன? அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு தவம் இருக்கணும், வாசல்ல தவம் இருக்கணும்னு அவர் இப்ப இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்ட தவம் இருக்காரு. விஜய் வரமாட்டார், எந்த ஒரு இதுவும் இல்லை. யாரு போய் தூது மேல் தூது விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே தவம் இருக்க வேண்டிய நிலையில், அதுவும் இன்னொன்றும் சொல்லுகிறேன், நேற்று கூட ஒரு நேர்காணலில் சொன்ன சன் தொலைக்காட்சியில 2026 என்பது அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தல், பாஜகவுக்கு அல்ல. பாஜக மத்தியிலே ஆட்சி, மாநிலத்திலே கட்சி. அப்படி இருக்கிற பாஜக வந்து வாழ்வா சாவா தேர்தல் இல்லாத நிலையில, ஆனா அதிமுகவோட சேர்ந்தா நஷ்டம்னு சொல்றாரு பாருங்க குருமூர்த்தி அவர்களுடைய. அதிமுகவோட சேர்ந்தா நஷ்டம் என்று சொல்லவில்லை, நீங்க அப்படிதான் சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும். அதே சமயம் பாஜக தன் நிலையிலிருந்து எப்படியாவது இறங்கி போயாவது தழுவிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது. கௌரவமான முறையில் அந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பது அதற்கு பொருள். போய் அதற்காக காத்து கிடக்காதீர்கள், எப்படியாவது சேர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த கூட்டணி, ஏனென்றால் பாஜகவுக்கு என்று ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் இருக்கிறது, RSS சித்தாந்தம் இருக்கிறது. அதன்படி அதை மனதில் தேக்கி நிறுத்தி செயல்படுங்கள் என்பது கூறப்பட்ட அறிவுரை, ஆலோசனை. ஆகவே நீங்க சொல்ற மாதிரி தவம் இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு இந்த தேர்தல் போனால் ஒன்றுமே இல்லை, இன்னொரு தேர்தலை பார்த்துக்கோம். ரைட், புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதிமுக நிலை என்ன? இந்த தேர்தலில் தோத்து அதோடு காணாமல் போகும், கரையும். சில பேர் டிஎம்கே ஓடிடுவான், டிஎம்கே பதவிக்கு வந்ததுன்னா. சில பேர் விஜய் கிட்ட போயிடுவான், சில பேர் பிஜேபி. எம்ஜிஆர் 10 வருடங்கள் உயிரோடு இருந்த காலத்தில் திமுகவால வரவே முடியல, ஆமாதானே? சரி, அதே போல வெறும் ஒரு சீட்டு 2 சீட்டு திரு பரிதி இளம்பரிதி ஐயா கலைஞர் அப்படி இருந்த சூழ்நிலையில எல்லாம் மீண்டு வந்திருக்காரு. திமுகவுக்கு இருக்கு சார். டாக்டர் கலைஞர் இவரும் ஒன்றா? என்ன சார் நீங்க சம்பந்தம் இல்லாம ஒப்பிடு செய்ய? வரலாற்று தானே சார். எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல திமுகவை விட அதிமுகவுக்கு ஒரு படி ஒரு கொஞ்சம் வாக்கு வங்கி அதிகம் தான். இன்னைக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு 22% வாக்கு. சரி, ஓஹோன்னு வாழ்ந்து கட்ட கட்சி மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ வாழ்ந்து கட்ட குடும்பம்னு வாங்க ஊர்ல. சரி, அந்த மாதிரி இப்ப வாழ்ந்து கட்ட கட்சி எதுனா அதிமுக, வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய கட்சியா இருந்து வாழ்ந்து கட்ட குடும்பம்டாது அப்படின்னு சொல்ற மாதிரி அது வாழ்ந்து கட்ட கட்சிடா. எப்படி இருந்தது இப்ப பாராடே, எவன் யார் யார்கிட்ட எல்லாம் போறாங்கடா, விஜய் கிட்ட தூது அனுப்புறாங்க, அங்க தூது அனுப்புறாங்க, பிஜேபி என்ன பண்ணுமோன்னு பயப்படுறாங்க. அப்படின்ற நிலைமையில இருப்பது அதிமுக. நீங்க இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாவே அதிமுக சிறுமை அடைந்து விட்டதாக நீங்க நினைக்கிறீங்க, பிஜேபி முன்னுக்கு வந்து விடும் நீங்க நினைக்கிறீங்க. அதற்கு கலை யதார்த்தம் அப்படி இல்ல. நான் நினைப்பதற்கு நீங்கள் நம்புவதற்கு சான்று காட்ட கலை யதார்த்தம் இல்லை. கலை யதார்த்தம் இன்னமும் எனக்கு கலை யதார்த்தம் மட்டுமல்ல, சான்றும் என் கண்ணெதிரேயே இருக்கிறது, உங்கள் கண்ணெதிரேயும் இருக்கிறது. அந்த சான்று என்னவென்றால் வரிசையாக 11 தேர்தலில் தோல்வி என்பது என் கண்ணெதிரே இருக்கிறது. உங்ககிட்ட காட்டுங்க என்ன சான்றுன்னு. 22% கடைசியா வாங்கின ஓட்டு உங்ககிட்ட என்ன இருக்கு சான்று? 5 வருஷத்துக்கு முன்னாடி துக்ளக் ஆண்டு விழாவில் குருமூர்த்தி பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பிஜேபி தவறும் யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னாரு. இன்னைக்கு அதே ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுவார் கண்டிப்பா, ஏன்னா அவர் அந்த நிலையில தான் இருக்காரு. எங்களுடைய விருப்பம் சார், என்ன தப்பு? ஆனால் பிஜேபியினுடைய நிலை என்ன? பிஜேபி என்ன நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று விட்டு வரேன்னு டெல்லியில சொல்லிட்டு வந்தார் திரு அண்ணாமலை அவர்கள். அவரால் முடியலன்னு அமித்ஷா கடிந்து கொண்டதாக சொல்றாங்க. புரிய வைப்பது மிக கடினம். 4% இருந்த பிஜேபி இன்றைக்கு 5 வருடங்களுக்கு பிறகு 11% உயர்ந்திருக்கிறது. உங்க நிலைமை என்ன? கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா? 22% வந்து நிற்கிற கட்சியை தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. 22% சார். இன்னைக்கு 2வது பெரிய கட்சி அவங்க தான். கழுத தேஞ்சி கட்டெரும்பான நிலையில இப்பயும் 2வது பெரிய கட்சி, நான் மறுக்கவே இல்லை. ஆனா கழுத தேஞ்சி கட்டெரும்பான நிலை. ரைட்டு, அதை மறுக்க முடியுமா உங்களால? முடியுமா? படுதோல்வி அடைந்த கட்சி மறுக்க முடியுமா? ரைட். அந்த படுதோல்விக்கு காரணம் என்ன? ஒரு தனிநபரின் அகங்காரம், வியூக வகுப்பின்மை.
அதை மறுக்க முடியும். யார்கிட்ட வியூகம் கேட்கணும்? திரு துக்ளக் குருமூர்த்தி கிட்ட வந்து வியூகம் கேட்கணுமா? தேவையே இல்ல. அப்படிதான் கட்சியில 10 பேர் சொல்ற வியூகம் எங்கேயுமே வெற்றி பெறவில்லையா சார்? எந்த நிலையில துக்ளக்கினுடைய வியூகம், குருமூர்த்தியின் வியூகம் எல்லாம், குருமூர்த்தி சொன்னது என்ன நடந்திருக்குது சார்? இது வரலாறு நடந்தது. இது வந்து நீங்கள் தனிநபர் குறித்து செய்கிற விமர்சனத்தை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் சார். இல்ல, நான் சொல்வது தரவுகளின் அடிப்படையில். உங்ககிட்ட என்ன தரவு இருக்கு? நான் கேட்டேன். நான் தனிநபர் விமர்சனம் நான் வைக்கல. ஐயா ஆசிரியர் குருமூர்த்தியை நான் மதிக்கிறேன். ஆனா அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எவ்வளவு ஆக்ரோஷமா, சாக்கடையை கூட அள்ளி வீசுங்கன்னு சொன்னாரு. அதே போல இம்பார்ட்டன்ட்னாரு, ஆண்மையற்றவர்கள் சொன்னாரு. இதெல்லாம் வந்து நல்ல வார்த்தையா? நான் சொல்லுவது கடந்த பத்திரிகை ஆசிரியராக, அரசியல் விமர்சகராக, அரசியல் போக்குகளை பற்றி விமர்சிக்க அவர் முழு உரிமை படைத்தவர். அதை ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் உங்கள் விருப்பம். நான் அதுல இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க தூக்கி பிடிக்கிற அதிமுக இருக்க, பாதாளத்தில் இருப்பதை நீங்கள் சப்பை கட்டி தூக்கி நிறுத்த பார்க்கிறீர்கள். அந்த உண்மையை மறுத்து கொண்டே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சார், அதிமுகவிடம் இறங்கி வர வேண்டும். பிஜேபியில ஒரு கூட்டம் இருக்குது. அதெல்லாம் வேணாம் சார். தேவையில்லாத பதில் இல்லாத கேள்வி. 11 தோல்விகளில் கண்டித்து இருக்கிறதா இல்லையா அதிமுக? படு தோல்வியா இல்லையா? அவமானமா இல்லையா? 26 எப்படி வரும்னு சொல்றீங்க? என்ன பிஜேபி கூட வச்சுக்கிட்டு இருந்தா வருமா? பிஜேபி அழைச்சு வச்சிருந்தா வருமா? பிஜேபி மட்டும் சேர்த்தால் வராது. அதை நான் நேத்து பேட்டியில் சொல்லிட்டேன். சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உன்ன மாதிரி உங்களை மாதிரி அதிமுக சப்பக்கட்டு கட்ட மாட்டேன். சப்பக்கட்டு கட்டல சார். சப்பக்கட்டு இல்ல, பத்த வச்சு கட்டுறீங்க. நான் சொல்றது என்னன்னா, அதிமுக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமாக, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அமைப்பு அத்தனையும் சேர்த்தீங்கன்னா சவால் உருவாகும். இல்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி என்றால் திமுக வருவதை எடப்பாடி தவிர்க்க முடியாது. அதிமுக தோற்ற பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை அதிமுகவுக்கு இருக்காது. நீங்க உங்களுடைய அவா ஆசையெல்லாம் நீங்க வெளிப்படுத்துறீங்க. உங்களுடைய அவாவை நீங்கள் நன்றாக வெளிப்படுத்தினீர்கள். அதிமுக வலுவாக இருப்பது போலவும், அப்படியே எழுந்து விட போவது போலவும், எடப்பாடி கோட்டைக்கு போவது போலவும் நீங்கள் உங்களுடைய கனவு இருக்கிறது அல்லவா? வலுவான கூட்டணி இல்லை என்றால் உங்கள் கனவு பகல் கனவாகும். மாதேஷ் காண்கிற கனவு. சார், இறங்கி வரணும்னு நினைக்கிற பிஜேபியின் சில தலைவர்கள் அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க. குருமூர்த்தி அவர்களுக்கு இலக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சார். அவரா இலக்க போறாரு. அவர் சொல்லுகிறார் கௌரவத்தை இறங்கி போயிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல, அவருடைய அபிப்பிராயம் அது. தனியா நின்னா பிஜேபியினுடைய நிலைமை என்ன சார்? சார் அவருடைய அபிப்பிராயம் அது சார். ரைட், நீங்க அபிப்பிராயத்தை இல்ல நீங்க கெடுத்து விடுறீங்க. நீங்க அவங்க இறங்கி வர்றது நல்லது. கேட்பதும் கேட்க அவர்களுக்கு சுய 4 எம்எல்ஏ போயிருக்காங்க பிஜேபி, அதுவும் இல்லாம போயிடும். இருங்க, அவர்களுக்கு குருமூர்த்தி அவர்கள் சொல்ற பேச்சு கேட்டோம்னா 4 எம்எல்ஏ இல்லாம போயிடும். வேண்டான்ற சுய புத்தி இல்லையான்னு கேட்கிறேன். அவங்களுக்கு அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சுய புத்தி. பிஜேபி மேலிடம் பல தேர்தல்களை சந்தித்த கட்சி. எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்ல. அவங்க பல மாநிலங்களில் வெற்றி கொடி நாட்டியவர்கள், மத்தியில 2 இடங்களில் இருந்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள், அறிவு சார்ந்த தலைவர்கள் நிறைந்த கட்சி, சுதந்திரமான விவாதம் உள்ள கட்சி. இங்க மாதிரி ஒப்பீனியனே கேட்காம கூட்டம் நடத்துறாரு. அந்த மாதிரி கட்சி இல்ல. யாரையும் எழுந்து பேசக்கூடாது, நோ எஸ் இதை மட்டும் தான் சொல்லணும். அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினார். வினோதமான துக்ளக் தர்பார்னு அந்த காலத்துல துக்ளக் டிராமா போட்டார். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இவர் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாம தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன வரிசையாக 11 தேர்தல்ல தோல்வி. ஜெயக்குமார் சொல்றாரு, பூனையல்ல புலிதான் என்று போக போக தெரியும். எப்போ தெரியும்? பூனை மட்டும் இல்ல சார், அடிபட்ட பூனை. இது புலி இல்ல, புலியாவது அடிபட்டா சீரும். இது அடி வாங்கிட்டு சுருண்டு இருக்க பூனை. அதனால நீங்க அதெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. ரைட், ரொம்ப முக்கியமான கேள்வி சார். இந்த துக்ளக் ஆண்டு விழாவுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. திரு அண்ணாமலையும் வந்திருந்தார். அவருக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் அங்க மேடையில பேசுறவங்க யாருமே பிஜேபியினுடைய மாநில தலைவர் வந்திருக்காருன்னு கூட யாருமே அதை வந்து இது பண்ணலையே. அது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதவில்லை. மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலை விமான நிலையத்தில் வரவேற்று அவரோடே வந்தாரு. மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அங்கு வர்த்தக சபை பிரதிநிதிகளோடு சில நிமிடங்கள் திரு பியூஷ் கோயல் உரையாடினார். திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு போக நினைத்தார். திரு பியூஷ் கோயல் அவர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு அங்கேயே ஒரு சில நிமிடங்கள் தனியாகவும் உரையாடினார். திரும்பவும் அவரோடு தான் விமான நிலையத்துக்கு போனார். ஆகவே நீங்கள் மேடையில ஒரு ரெகக்னைஸ் விசேஷ காரணம் எல்லாம் கிடையாது. 17ஆம் தேதி எங்களுடைய இன்னைக்கு தான் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். தலைவர் மாற்றம், அண்ணாமலை மாற்றம். இன்னும் 2 நாட்கள் கழித்து மாவட்ட தலைவர்கள் மாற்றம். அது கூட ஒரு 30 பேர் தான் மாற்றப் போகிறார்கள் என்று எனக்கு தகவல். அந்த 32 33 தலைவர்கள் மாற்றம் பிறகு அதுதான் அடிப்படை போல இருக்கு தலைவர் தேர்தலுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஒரு வாரத்திற்குள் இது குறித்த முடிவுகள் தெரிய வரலாம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிற அண்ணாமலையை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் செய்ய பாஜக தலைமை முற்படுமானால் அது எதிர்பார்த்த பலனை தராது என்பது என்னுடைய திடமான பார்வை. உங்களுக்கும் உறுதியா அண்ணாமலை தலைவராக நீடிப்பாரா இல்லையான்றது ஒரு சந்தேகம் இருக்கு போல தெரியும். இல்ல, உங்க வார்த்தையில இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்க டீகோட் பண்றதுதான் என் வேலையை. உங்களை இன்ஃபார்ம் செய்வதற்கு முழு உரிமை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக திரு அண்ணாமலை நீடிப்பார் என்று பரவலாக எனக்கு வருகிற செய்திகள் கூறுகின்றன.
ஒருவேளை சில காம்ப்ரமைஸ் செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைமை அதிமுகவோட கூட்டணிக்காகவோ இல்லது வேறு காரணங்களுக்காகவோ அப்படி ஒரு முடிவு எடுக்குமானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது தமிழ்நாட்டில் பெருமை சேர்க்காது, பலம் சேர்க்காது, வலிமை குறைவதற்குத்தான் அது வழிவகுக்கும் என்பது என் பார்வை. ஆனால் நான் கேள்விப்படுகிற தகவல், பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்பு, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி 4% 11% வரை உயர்வதற்கு அண்ணாமலையினுடைய உழைப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு தான் எந்த முடிவையும் எடுக்கும், அதை சீர்தூக்கி பார்த்துத்தான் எந்த முடிவையும் எடுக்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஒருவேளை அரசியல் நெருக்கடிகள் காரணமாகவோ அல்லது கொஞ்சம் பொறுத்து வேறு சில செயல்பாடுகள் வைத்துக் கொள்ளலாம், இப்போதைக்கு மாற்றிவிட்டு பிறகு மறுபடியும் கொண்டு வரலாம் என்றெல்லாம் ஏதாவது கருதினால் அது தற்காலிக வியூகமாக பார்க்கப்படாமல் பாரதிய ஜனதா தன் நிலையிலிருந்து சற்று இறங்கி வந்தது என்றுதான் பார்க்கப்படும். அது பாஜகவுக்கு பெருமை சேர்க்காது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. இறங்கி போயிடாதீங்க, பிஜேபி இறங்கி போனா அது நல்லதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஐயா குருமூர்த்தி அவர்கள். அப்ப டெல்லியும் வந்து அதிமுகவோடு நெருக்கம் காட்ட வேண்டும்ன்ற முடிவில் இருக்கிறதுனால தான், ஏன்னா அவர் டெல்லியோட ரொம்ப தொடர்பில் இருக்காரு, அதனால அவருக்குமே நல்லா தெரியுது. ஸோ டெல்லி பிஜேபியை விரும்பாத ஒன்று அதை வந்து இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் போவாதீங்கன்னு இங்கே இவர் வந்து துக்ளக் ஆண்டு விழாவில் சொல்லிட்டா மட்டும் கேட்ட போகிறாங்களா என்ன? இது உங்களுடைய, நான் எப்படி சொன்னது என்னுடைய இன்ஃபரன்ஸ் என்று சொன்னீர்களே, அதை போல இது உங்களுடைய இன்ஃபரன்ஸ், இதில் நான் உடன்பட முடியாது. இது உங்களுடைய பார்வை என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். இது உங்கள் பார்வை, இந்த பார்வையை கொள்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. எப்படி நீங்கள் வந்து அதிமுக இன்னமும் வலிமையாக இருக்கிறது என்ற ஒரு கற்பனையில் இருக்கிறீர்களோ அதை போல இப்படி ஒரு கற்பனை செய்வதற்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபியோட யார் சேர்ந்தானே அவங்களுக்கு நஷ்டம் தானே சார்? அப்படி என்பது உங்கள் பார்வை. நான் சொல்வது வெறும் பாஜகவோடு சேர்ந்தால் மட்டும் போதும் என்று நான் கூறவில்லை. திரும்ப திரும்ப சிலர் இல்ல, பாமக, தேமுதிக, அதிமுக தலைமை தேவைப்பட்டால் விஜய், இந்த மனநிலையில் எடப்பாடி இருப்பதாக இப்போ வரைக்கும் வந்திருக்கிற தகவல். விஜய் வருவார் என்று நான் நம்பவில்லை. வருவதாக இருந்தாலும் 80 சீட்டுகளுக்கு குறையாமல் கேட்பார் என்று நான் கருதுகிறேன். அப்படி எனக்கு ஒரு தகவல் இருக்கிறது. 80 சீட்டு நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு வேணா கொடுப்பாங்க, விஜய் நிரூபிக்கப்படாதவர் தானே. உங்கள் சதவீதம் இன்னைக்கு பாதிக்கு பாதியா குறைஞ்சிருச்சு. எனக்கு 15% வரும், நீங்க 22, எனக்கு 80 கொடுங்க, நீங்க மீறி வச்சீங்க என்று அவர் கேட்க கூடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது சொல்லப்படுவது, நான் கேட்பது, அவர்கள் கட்சி சார்பாக தொலைக்காட்சி வாதங்களில் சில பேர் பங்கேற்கிறார்கள். அவர்களில் ஒருவர் என்னிடம் கூறியது, அதிமுக இன்னும் விஜய் பார்க்கல, அது தெரியுமா? அது தெரியும், யாருமே பார்க்கல. அவர்களில் ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இருங்க, அவர்களில் ஒருவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஆட்சிக்கு வரும் முடிவில் உறுதியாக இருக்கிறார், அல்லது ஆட்சியில் பங்கு என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார். கூட்டணி என்று சேருவதானால் ஆட்சியில் பங்கு என்பதை முதலில் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர் முதல் நிபந்தனையாக இருக்கும் என்று டெய்லி பார்ப்பவர்கள் அல்ல, ஒரு முறை ஆலோசனை நடத்தினார் அல்லவா, அந்த ஆலோசனையின் போது பேசப்பட்டதாக என்னிடம் சொல்லுகிறார்கள். ஆட்சியில் பங்கு என்பதை வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய கட்சியுடன் தான் கூட்டணி. அதை அதிமுக ஏற்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் வேண்டாம். அவரும் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கேள்விப்படுவது போலவே, நான் உங்களிடம் சொல்லுவது போலவே, இது அந்த கட்சிக்கு தான் வாழ்வா சாவா தேர்தல், நமக்கு இல்லை முதல் தேர்தல், நமக்கு அப்படி கிடையாது, வேணும்னா வராங்க, நம்மளை தேடி வராங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் விஜய் வட்டாரத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. விஜய் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற மீதி கட்சி சேர்ந்தால் அதிமுக தேராது. பிஜேபியே ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. விஜய் இப்போ ஒரு ஆண்டிலும் டீல் பண்ண முடியாத நிலையில, பரிதாப நிலையில இருக்காரு. இன்னும் திமுக வேறு வழக்குகளை பாய்ச்ச போவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே அந்த என்ன சார் ஒரே மிரட்டலா இருக்கு, ஐயா சைதை துரைசாமியை கொண்டு வரீங்க, இல்ல கேசி பழனிசாமியை துணை கூப்பிடுறீங்க, இந்த மாதிரி எடப்பாடி குடைச்சல் கொடுக்கிற ஆயுதத்தெல்லாம் நீங்க தான் ரூட் போட்டு திரு குருமூர்த்தி ஆசிரியர், திரு துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் தான் எடுத்து கொடுக்குறீங்க போலயே. நீங்க எடுத்து கொடுக்கல, என்ன இருக்கிறது அங்க, என்னென்ன கிரைசிஸ் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீங்க பார்க்காம இருக்கலாம், நாங்கள் அதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறோம். திமுக கடுமையான விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சரி, ஏன் ஒவ்வொரு டிவிலையும் ஒரு சில பத்திரிகையாளர்கள், நான் நண்பர் மணி போன்றவர்கள் கேட்கிறோம், நண்பர் லக்ஷ்மணன், சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது சொன்னீங்களே இவங்கெல்லாம் அடுத்த நாள் உள்ளே போவாங்கன்னு, ஏன் இன்னும் போடாமல் இருக்கீங்க, அந்த வழக்கெல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்றதுக்கு ஆர்எஸ் பாரதி விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை நேரிட்டு இருக்கு. ஓகே, ஆகவே அந்த வழக்குகள் எப்போ உயிர் வரும் தெரியல. ரெண்டாவது, திமுக சில ஒரு பக்கம் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் வழக்குகளை மீண்டும் விசாரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. அப்போ அதை அவங்க கவுண்டர் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் மட்டும் இல்லை, அவங்களும் ஊழல் கட்சி தான்றதுக்கு அந்த ஊழலை காட்டணும். ஏன்னா இப்போ அதிமுக திமுகவை நோக்கி விமர்சனங்களை வைக்கிற காரணத்தால் அதிமுக மீது சில வழக்குகளை அவர்கள் தொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள்.
அது வந்து அது என்ன நெருக்கடி ஏற்படுத்துமோ அது வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இவர் திமுகவை கடுமையாக எதிர்க்காமல் இருக்கிறாரோ என்ற பார்வையெல்லாம் இருக்கு. கடந்த முறை போன 4 எம்எல்ஏ கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆசிரியர் குருமூர்த்தி அவருடைய. அப்படி என்பது உங்களுடைய பார்வை. நாங்கள் பாஜக தமிழகத்தில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. தமிழகத்தில் தேசிய சக்தி வளர வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். இறங்கி போவேனாவே 440 வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 40 ஆயிடும். தனியா இல்ல, அதிமுகவிடம் 50 சீட்டு கேளுங்க, கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு 50 சீட்டுக்கு பிஜேபி ஒர்த்து இல்லையா சார் தமிழ்நாட்டுல? நீங்க நினைக்கிறீங்க 22% வைக்கிற கட்சி 100 சீட்டுக்கு மேல நிக்கும். 11% வச்சிருக்க கட்சிக்கு 50 கொடுங்க. 22 தானே உங்க பர்சன்டேஜ். 11% நீங்க எங்க நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்தது? நாடாளுமன்ற அது சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் கூட வச்சு சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கா? நான் கேக்குறது ஓட்டு இருக்கு சார். சார் பிரிச்சா அது எத்தனை பர்சன்டேஜ்? சார் இதெல்லாம் வந்து நீங்க வந்து எல்லாம் அந்த சின்ன கட்சி எல்லாம் சேர்த்து 18%. பாமக இல்லனா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்குமா சார்? திருப்பி பிஜேபிக்கு 18 அவர்களோட சேர்த்துக்கொண்டு. ஆமா 18. நீங்க நான் பாஜக மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக நிலைமை என்ன? 22% கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? சரி, எவ்வளவு ஒத்துக்குவாங்க சார்? இங்க டிசைடிங் அத்தாரிட்டி அதிமுக தான். ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு அதிமுக பாமக தேடி போய் தைலபுரத்துல பேசினாதான் வருவாங்க. அந்த நிலைமையில இருக்கீங்க. முன்ன அம்மா காலத்துல அப்படி இல்ல. அம்மா காலத்துல ஐயா அனுப்புவார் மணியை பாக்குறது. ரைட்டு. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா ஆள் மேல ஆள் விடணும். பிஜேபியோட ஏன்னா அதிமுக காஞ்சி போயிருக்கு. என்டிஏ அலைன்ஸ்ல சேர்ந்தா வட மாவட்டம் ஃபுல்லா கிளீன் ஸ்வீப் பண்ணிருமா? என்டிஏ பழைய என்டிஏ அலைன்ஸ்னா அதிமுக பிஜேபி, ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் சுருக்கிக்கிட்டு இருக்கீங்க. வெறும் அதிமுக பாமக, வெறும் அதிமுக பாஜகன்னு. நீங்க தான் இன்னும் அதிமுக பாமக விஜய் இல்லைன்னா விஜய் காலில் விழுந்தாது நாங்க பாத்துக்கிறோம் சார் அப்படின்னு நீங்க தான் இருக்கீங்க. நாங்க அப்படி இல்ல. வந்தா வாங்க, வரலன்னா பிஜேபி என்ன நினைக்கிறது தெரியுமா? வந்தா லாபம், வரலன்னா நஷ்டம் இல்லை. அதான் பிஜேபி நிலை இன்றைய தமிழக பாஜகவில். நீங்கள் கூறுவது போல சில பிரமுகர்கள் கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பாஜகவின் சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், அதிமுக வந்தால் பரவாயில்லை லாபம், வரலையா நஷ்டம் இல்லை. whereas what is the case of எடப்பாடி பழனிசாமி? கூட்டணி அமையலன்னு வச்சுங்க, மறுபடியும் எதிர்கட்சி தலைவர் தான். அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி கூட அப்புறம் ஆபத்து வந்துடும். ஏன்னா நீங்க இருந்து 10 தேர்தலில் தோத்துட்டீங்க, இது 12வது தேர்தல், இதுலயும் தோத்துட்டீங்க. நாங்க யாராவது எதிர்கட்சி தலைவராக வரோன்ட்டு உள்ளுக்குள்ள ஆரம்பிக்கும் பிரச்சனை. வேலுமணி பின்னாடி 10 எம்எல்ஏ இருக்காங்க. என்ன சண்முகம் பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. திரு சிவி சண்முகம் பின்னாடி, தங்கமணி பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர். இவருன்னா ஒற்றை தலைமையில ஆளுமையிலும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. வேலுமணி வந்தா எழுந்திரிச்சு நிக்கிறவங்க, வேலுமணி பார்த்தா அண்ணா நிக்கிறவங்க, எதிர உட்காராதவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இவர் ஒன்றும் ஒற்றை தலைமையெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கட்சிக்குள்ள பல விவகாரங்கள் இருக்கு. எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது. சில விஷயங்களை சொல்ல முடியாது. இப்ப டைம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கோன்னு சில பேர் அழுத்தி வச்சிருக்காங்க. சரி. ஆகவே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கட்சி தான். ஜெயிச்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது, தோத்தீங்கன்னா பிரச்சனைகள் மேல வரும். இதான் இன்றைய அதிமுகவின் நிலை. ரைட். எது உண்மைன்றதையும் மக்களும் சொல்வார்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.